அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல வாழ்ற உலகின் மிகவும் தனித்த பழங்குடியின மக்களை தொடர்பு கொள்ள முயன்ற அமெரிக்காவை சேர்ந்த பிரபல யூடியூபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த தீவுக்குள்ள நுழைஞ்சது இல்லாம அங்க இளநீரையும் குளிர்பான கேனையும் விட்டுட்டு வந்திருக்காரு. இந்த செய்தியை தொடர்ந்து உலகத்தினரோட கவனம் சென்டினல் தீவு மேலேயும் அங்கு வாழக்கூடிய அந்த பழங்குடியினர் மேலேயும் திரும்பி இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவு சுமார் 570 தீவு பகுதிகளை உள்ளடக்கியது. இது இந்தியாவில இருந்து சுமார் 1350 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. இங்க மனுஷ தொடர்பே இல்லாத சில பழங்குடியின மக்கள் வாழும் தீவுகளும் இருக்கு. இதுக்குள்ள நுழைறதுக்கு வெளிநாட்டினருக்கு அனுமதி இல்லாத நிலையில இந்த தீவுகள்ல மனுஷ நடமாட்டம் இருக்கான்னு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. இங்க இருக்கிற வடக்கு சென்டினல் தீவு மனுஷங்க செல்ல முடியாத உலகின் மிகவும் தனித்த மற்றும் ஆபத்தான தீவா பார்க்கப்படுது. இங்க வாழக்கூடிய சென்டினலிஸ் என்ற பழங்குடியின மக்கள் கற்காலத்துல வாழ்ந்த ஆப்பிரிக்கால இருந்து புலம்பெயர்ந்த முதல் மனிதரோட சந்ததின்னு கருதப்படுறாங்க. தற்போது வரைக்கும் சென்டினலிஸ் மக்களோட கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை பத்தி ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. என்னதான் இதுக்குள்ள மனுஷங்க நுழைறத அரசாங்கம் ஒரு பக்கம் கண்காணிச்சு தடுத்து வந்தாலும் கூட சென்டினலிஸ் மக்களுமே அதை விரும்புறதே இல்ல. இவங்க வாழ்ற பகுதியில மனுஷங்க நுழைஞ்சாங்கன்னா கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடுமா. கடற்கரைகளால் சூழப்பட்டு அடர்ந்த காடுகளை கொண்ட இந்த தீவுகள்ல சுமார் 100 சென்டினலிஸ் வாழ்றதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளா இவங்க இங்க தனிச்சு வாழ்ந்து வர்றதா சொல்லப்படுது. வெளியில இருந்து வரக்கூடிய எந்த மனுஷரையும் இவங்க தங்களோட எல்லைக்குள்ள அனுமதிச்சதா சரித்திரமே இல்லையா. 1896 இந்தியாவில இருந்து தப்பிச்ச குற்றவாளி ஒருத்தன் இந்த தீவுக்குள்ள நுழைஞ்ச நிலையில அந்த தீவோட கரையில அவர் சடலமா கிடந்ததா சொல்றாங்க. 1947 ஒரு படப்பிடிப்புக்காக போன படக்குழுவை வில்லம்புகளை வச்சு சென்டினலிஸ் தாக்குனதாவும் வரலாறு உண்டு. 2004 அந்தமான் பகுதியில கடுமையான நிலநடுக்க ஏற்பட்ட சமயத்துல இந்திய கடலோர கடற்படை ஹெலிகாப்டர் அங்குள்ளவங்க உயிரோட இருக்காங்களான்னு செக் பண்ணி உணவு பார்சல்கள் தரப்போற சமயமும் சென்டினலிஸால தாக்கப்பட்டிருக்காங்க. 2006 2 மீனவங்க இறந்து போய் அந்த தீவுக்கு பக்கத்துல மிதந்துட்டு இருந்த சமயத்துல அவங்க உடலை மீட்க போன அந்த ஹெலிகாப்டரும் சென்டினலிஸ் தாக்குதலுக்கு தப்பல. சமீபத்திய நிகழ்வா 2018 மத பிரச்சாரம் செய்யறதுக்கு சட்டவிரோதமா போனதா சொல்லப்படும் ஜான் ஆல்வன் என்ற அமெரிக்கர் ஒருத்தர் அந்த மக்களால கொடூரமா கொல்லப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் அந்த சமயத்துல மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஆக இதுவரைக்கும் யாரும் அவங்களை தொடர்பு கொண்டது இல்லைங்கிறதும் சென்டினலிஸ் யாரையும் தொடர்பு கொள்ள விட்டதில்லைன்னு மீறி போனவங்க கொல்லப்பட்டதும் தான் வரலாறா இருக்கு. குறிப்பிடும்படியா மனுஷங்களை ஆய்வு செய்யும் குழுவினர் 1990 சமயத்துல அங்க போனப்போ அவங்க கொடுத்த இளநீரை சென்டினலிஸ் கரையில நின்னு வாங்கிக்கிட்டதா சொல்றாங்க. ஆனாலும் பெரிய அளவுல அவங்களால சென்டினலிஸ தொடர்பு கொள்ள முடியாம போயிருக்கு. இப்படி மனுஷங்களை சென்டினலிஸ் அடியோட வெறுத்து ஒதுக்குறதுக்கு வரலாற்று ரீதியா முக்கிய காரணம் இருக்கிறதா சொல்லப்படுது. 1880 மௌரிஸ் விட்டல் என்ற கடற்படை அதிகாரி ஒருத்தர் அவங்கள நாகரிகம் அடைந்த மனிதர்களா மாத்துறதா சொல்லி 6 பேரை அங்கிருந்து கடத்திட்டு போயிருக்காரு. அவங்கள யாருக்குமே நவீன கால நோய்களை தாங்கும் சக்தி உடம்புல இல்லைன்னு கண்டறியப்பட்ட நிலையில கடுமையான நோய் தாக்குதல்ல 2 பேர் உயிரிழந்துட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து குழந்தைகள் மிச்சம் இருந்த 4 பேரையும் திருப்பி அந்த தீவுக்கே கொண்டு போய் விட்டுட்டாங்களாம். அப்படி விடப்பட்ட குழந்தைங்க நிறைய நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை தொடர்ந்துதான் சென்டினலிஸ் மனுஷங்க யாரையும் நம்புறதில்லைனோ தங்களை அணுக விடுறதில்லைனோ சொல்லப்படுது. 1997 மனுஷங்க அங்க போறதுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுச்சு. நவீன மனிதர்களால் ஏற்படும் பாதிப்பு, சுற்றுலா பயணிகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள், நோய்கள் சுலபமா தாக்கும் அபாயெல்லாம் சென்டினலிஸுக்கு இருந்ததால இந்த தடை அமல்படுத்தப்பட்டுச்சு. தங்களோட தனி உலகத்துல எந்த தேவையும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்து வர சென்டினலிஸ்க்கு இனியும் தொடர்ந்து நிம்மதியாக வாழ விடுறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே பணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.